ஒரு கட்சி எந்த ஒரு மெஜாரிட்டி சீட்டும் இல்லாம கூட்டணி கட்சியோட தயவோட ஆட்சி பிடிச்சாங்கன்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும்ன்றது நம்ம பக்கத்து ஸ்டேட் கர்நாடகால நடந்ததை வச்சு நான் சொல்றேன். கடைசி வரை பாருங்க. 2018 எலெக்ஷன்ல கர்நாடகால பிஜேபி, நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஜனதளம் எல்லாம் போட்டிடுறாங்க. டோட்டலா வந்து 224 சீட்டு. அதுல 113 சீட் எடுத்தா வந்து மெஜாரிட்டி. ஆனா பிஜேபி வந்து 104 சீட் எடுக்கிறாங்க இங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 78 சீட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜனதளம் வந்து பாத்தீங்கன்னா 37 சீட் எடுக்கிறாங்க. இதுல யாருக்குமே வந்து மெஜாரிட்டி வந்து கிடைக்கல. மே 17 பிஜேபி சார்பா வந்து PS எடியூரப்பா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா வந்து பதவி இருக்கிறாரு. அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து 24 மணி நேரம் டைம் கொடுத்தது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்காக. ஆனா அவரால் வந்து மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க முடியாதனால ஒரு 48 மணி நேரத்துல வந்து அவர் சிஎம் பதவி வந்து ரிசைன் பண்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நேஷனல் காங்கிரஸும் ஜனதளமும் கூட்டணி சேர்ந்து ஜனதளத்துல இருந்து குமாரசாமின்றவர் முதலமைச்சர் ஆகிறாரு. யார் சப்போர்ட்டோடனா, இங்க காங்கிரஸோட 78 MLA சப்போர்ட்டோட ஜனதளம் சேர்ந்த குமாரசாமி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த கூட்டணி ஆட்சியும் வந்து ஒரு வருஷத்துல முடிவுக்கு வருது. என்னன்னா, இந்த நேஷனல் காங்கிரஸ்லயும் இந்த ஜனதளத்திலயும் இருக்கிற 17 MLA வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறாங்க. அந்தந்த தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் பாஜக வந்து பாத்தீங்கன்னா 12 தொகுதியில வந்து ஜெயிச்சு மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணி எடியூரப்பா வந்து மறுபடியும் சிஎம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2023 வரைக்கும் பிஜேபி ஆள்றாங்க. அதுக்கப்புறம் 2023 அப்புறம் எலெக்ஷன் வந்து நேஷனல் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு இப்போ வந்து சித்தராமையா வந்து அங்க சீஃப் மினிஸ்டரா வந்து இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வரலாம். இப்ப விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்காக காங்கிரஸ் வந்து அவங்க முழு ஆதரவு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க கம்யூனிஸ்ட் கட்சி 4 சீட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். கூட்டணி வந்து டிஎம்கே கூட இருக்கும், ஆனா நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த வகையில வந்து நம்பிக்கைத்தன்மையா வந்து இந்த 5 வருஷம் இருக்க போகுதுன்றது தெரியல. சோ இதனாலதான் எந்த ஒரு கட்சியும் மெஜாரிட்டி எல்லாம் ஆட்சி பிடிச்சாங்கன்னா அவங்களால ஸ்டேபிள் கவர்மெண்டா வந்து 5 இயர்ஸ் வந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும்.